போய் போட்டு பார்த்தோம்னா இது எத்தனை கிலோ வருதுன்னு தெரியுது. 3800 ரூபாய்க்கு இதை வாங்கியிருக்கோம். கிட்டத்தட்ட 6 கிலோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் நந்தூஸ் லைஃப் ஸ்டைல் சேனல். இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு இடத்த தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சாட்டர்டே, ஸோ நாங்கள் மீன் வாங்குறதுக்காக காசிமேடு வந்திருக்கோம். அதனால் இந்த வீடியோவை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் ஏர்லி மார்னிங் 4:30க்கே வந்துட்டோம். நாங்கள் 4:30க்கு வரும்போதே நல்ல கூட்டமாக தான் இருந்தது. மீன்லாம் ட்ரை சைக்கிளில் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. நீங்கள் எப்போ காசிமேடு வந்தாலும் விடியறதுக்கு முன்னாடியே வந்துடுங்க. ஒரு 5:30 அந்த டைமில் வந்துடுங்க. ஏன்னா விடிஞ்சதுக்கப்புறம் வந்தோன்னா மீன் வாங்கி விற்கிறவங்க கிட்ட தான் வாங்க முடியும். நம்ம முன்னாடியே வந்துட்டோம் அப்படின்னா அங்கே போட்லேருந்து இறக்கும் போதே கூடையில் விற்பாங்க. அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம். ஸோ அப்படி வாங்கும்போது நமக்கு ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும். நம்ம தனியாக விற்கிறவங்க கிட்ட வாங்கும்போது அவங்க கூறு கட்டி வச்சுருப்பாங்க. அவங்க ப்ரைஸ் அதிகமாக சொல்லுவாங்க. நாங்கள் வந்து என்னென்ன மீன்லாம் வாங்கினோம், என்ன ப்ரைஸ்க்கு வாங்கினோம் அப்படின்றத வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் தெரியும். ஸோ ரொம்ப ரொம்ப சீப்பான ப்ரைஸில் பல்காக வந்து மீன்லாம் வாங்கிக்கலாம். நீங்களும் வந்து பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அங்கே இடம் மிஷினே இருக்காமல் நம்ம போய் போட்டு பார்த்தோம்னா இது எத்தனை கிலோ வருதுன்னு தெரியுது. 3800 ரூபாய்க்கு இதை வாங்கியிருக்கோம். கிட்டத்தட்ட 6 கிலோ கிட்ட வெயிட் இருக்கும். இது எப்படி பார்த்தாலும் போய் இடம் மிஷினில் போட்டு பார்க்கலாமா? நாங்கள் வஞ்சரம் மீனை ஏலத்தில் தான் எடுத்தோம். நல்லா பெரிய மீன், 12 கிலோ வஞ்சர மீன். 3 ஃபேமிலி சேர்ந்து 12,000 கொடுத்து வாங்கிட்டோம். அப்படியே நாளாக பிரிச்சுக்கன்னா பிரிச்சுக்கலாம். நம்ம பெரிய மீன்லாம் வாங்கணும் அப்படின்னா ஏலத்தில் கூட எடுத்துக்கலாம். ஏலம் வந்து பார்த்திங்கன்னா 6:30க்கெலாம் முடிஞ்சிடுது. ஸோ சீக்கிரமே வந்தோம் அப்படின்னா பெட்டராக இருக்கும். இப்போது எப்படி ஏலம் விடுறாங்கன்னு பார்க்கலாம். நாங்கள் 4:30க்கே போயிட்டோம். ஸோ அப்போ தான் நிறைய போட்லாம் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இப்போ பேரலேருந்து நிறைய மீன் எடுத்து வச்சிட்ருக்காங்க. ஒரு கூடை மீன் 25 கிலோ இருக்கும். அதோட ப்ரைஸு 3000 to 4000 வரைக்கும் சொன்னாங்க. ஆனால் அது மீன் என்ன மீன்? வாழை மீன். வாழை மீன்களா? தேங்காய் பாறை, மஞ்சள் பாறை அந்த மாதிரியான மீன்லாம் வாங்கும்போது நல்லா செக் பண்ணி பார்த்து தான் வாங்கணும். ஏன்னா பழைய மீன்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம பழைய மீன் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மீனாக பார்த்து தான் வாங்கணும். நம்ம லோக்கலில் வாங்குறதுக்கும் இங்கே வாங்குறதுக்கும் ப்ரைஸு டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். அதே சமயம் குவான்டிட்டியும் அதிகமாகவே இருக்கும். கண்ணு எப்பவுமே மின்னணும். அது நல்லா மின்னுச்சு. அப்படியே ஓரமெல்லாம் அப்படி ஒரு மாதிரி மின்னுச்சு. மீன் வாங்குறதுனாலே இந்த கண்ணு ஜொலிக்கணும்.
மீன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கூடையில் மொத்தமாக வச்சுருப்பாங்க. நம்ம தனியாக வராமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸு இல்லைனா 2-3 ஃபேமிலியோட சேர்ந்து வந்தோம் அப்படின்னா மொத்தமாகவே இந்த கூடையை எடுத்துக்கலாம். நம்ம ஷேர் பண்ணி வாங்கும்போது கம்மியான விலையில் நிறைய மீன் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி வாங்கும்போது அவங்க சொல்கிற விலையை விட நம்ம கம்மி பண்ணியே வாங்கிக்கலாம். மீன்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது. இறால்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கூடையில் ஏகப்பட்ட இறால் வச்சுருக்காங்க. ஒரு கூடையே 600 ரூபா தான் சொன்னாங்க. நாங்கள் ஒரு கூடை வாங்கி 3 ஃபேமிலி ஷேர் பண்ணிக்கிட்டோம். நம்ம லோக்கலில் வாங்கினோம் அப்படின்னா இந்த ப்ரைஸுக்கு இவ்வளோ இறால் கிடைக்காது. எவ்வளோ 3 எடுத்துக்கலாமா? ஆளுக்கு ஒரு 1.5 எடுத்தா வந்ததால் ஆளுக்கு 1/2 கிலோ நிற்கும். போதும், 3 கிலோ எடுத்துக்கலாம். கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் அனுசரித்து பேசுங்கண்ணா. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.